ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் கடைகளில் பார்த்து பார்த்து பொருட்களை வாங்குகிறோம். ஆனால் பொட்டலங்களின் மேல் உள்ள சர்க்கரை சேர்க்கப்படாதது, கொலஸ்ட்ரால் இல்லாதது போன்ற விளம்பர வாசகங்கள் உண்மையா? ஆரோக்கியமான உணவைத்தான் வாங்குகிறோமா? பார்க்கலாம். ஒரு மனிதன் நலமாக இருப்பதற்கு சத்துள்ள உணவு அவசியம். இதை பற்றிய விழிப்புணர்வும் இன்று அதிகமாகவே உள்ளது. அதனால் நாம் பொருட்களை வாங்கும் போதே கவனித்து வாங்க தொடங்கியிருக்கிறோம். பல்பொருள் அங்காடிக்கு சென்றால் பல வண்ணங்களில் கவர்ச்சிகரமாக பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் நம்மை வாங்க தூண்டுகின்றன. அவற்றின் மீது நோ ஆடட் சுகர், மேட் வித் ஹோல் கிரெயின், நோ கொலஸ்ட்ரால் போன்ற வாசகங்கள் அவை மிகவும் ஆரோக்கியமான உணவாக தம்மை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த விளம்பரங்களுக்கு பின்னர் உள்ள உண்மைதான் என்ன? சில உணவுப் பொருட்களின் மீது மேட் வித் ஹோல் கிரெயின், அதாவது முழு தானியத்தால் செய்யப்பட்டது என விளம்பரப்படுத்தப்படும் பொருட்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதை பார்த்ததும் அந்த உணவு முழுவதுமே முழு தானியத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டது என்று எண்ண தோன்றும். ஆனால் உண்மையில் மிக குறைந்த அளவு முழு தானியத்தை மட்டும் மாவுடன் கலந்து தயாரிக்கப்பட்டிருக்கலாம். சொல்லப்போனால் மைதாவில் ஒரு சிட்டிகை முழு தானியத்தை சேர்த்தாலும் விளம்பரம் உண்மையானதாகிவிடுகிறது. வேறு சில உணவுப் பொருட்களில் மல்டிகிரெயின் அல்லது பல தானியங்களை கொண்டது என விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கும். இதை பார்த்ததும் பல தானியங்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக நாம் நினைப்போம். ஆனால் உண்மையில் சுத்திகரிக்கப்பட்ட பல மாவுகளின் கலவையாக இருக்கலாம். மாரடைப்பு போன்ற இதயம் சார்ந்த நோய்களுக்கு கொலஸ்ட்ரால் எனப்படும் கெட்ட கொழுப்பு காரணம் என பெரும்பாலானோர் கருதுவதுண்டு. எனவே நோ கொலஸ்ட்ரால் என்ற விளம்பரத்தை பார்த்தவுடன் அந்த பொருட்களை அள்ளிக் கொள்பவர்களும் ஏராளம். உண்மையில் அந்த உணவில் எந்த காலத்திலும் கொலஸ்ட்ரால் இருந்திருக்காது. உதாரணத்திற்கு சொல்ல போனால் பீனட் பட்டர் எனப்படும் நிலக்கடலை பசையை சொல்லலாம். விலங்குகளிடமிருந்து தயாரிக்கப்படும் உணவில் மட்டுமே கொலஸ்ட்ரால் காணப்படுகிறது. தாவர உணவுகளில் கொலஸ்ட்ரால் கிடையாது. நோ ஆடட் சுகர் என அச்சிடப்பட்ட பொருட்கள் மீது சர்க்கரை நோயாளிகளுக்கு தனி ஆர்வம் வருவதில் வியப்பேதும் இல்லை. இவ்வாறான பொருட்களில் இயற்கையான இனிப்புச் சுவை மட்டுமே உள்ளதாக நாம் கருதுவோம். ஆனால் உண்மையில் சர்க்கரைக்கு மாற்றாக 50க்கும் அதிகமான இனிப்புகள் உள்ளன. இவற்றில் சிலவற்றில் 85 விழுக்காடு வரை ஃப்ரக்டோஸ் உண்டு. இது அபாயகரமான அளவாக கருதப்படுகிறது. ஹாஸ் ரியல் ஃப்ரூட் என்ற வாசகத்தை சில குளிர்பானங்களின் மீது நீங்கள் பார்த்திருக்கலாம். இதை பார்த்தவுடன் அந்த குளிர்பானம் முழுவதுமாக பழங்களால் செய்யப்பட்டது என நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் 10 விழுக்காடு பழக்கூழ் சேர்க்கப்பட்டாலே பழங்களை கொண்டுள்ளது என விளம்பரம் செய்து கொள்ளலாம். இது போன்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்களுக்கு பின்னால் உள்ள உண்மைகளை தெரிந்து கொண்டு உண்மையிலேயே ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து வாங்குவது அவசியம். அந்த பேக்கேஜ்கள் மேலேயே பொடி எழுத்துகளில் உண்மை ஒளிந்திருக்கும். உண்மையிலேயே ஆரோக்கியமான உணவுகளை தயாரிக்கும் நிறுவனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன.